செவ்வாய் நட்சத்திர பயிற்சி நாளை முதல். இந்த 4 ராசிக்காரர்கள் தொழிலே வெற்றியும் பணமும் குவியும். ஜோதிடத்திலே கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படுபவர் யார் என்று பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாகும். இப்படிப்பட்ட செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சக ராசிகளினுடைய அதிபதியாகும். இந்த செவ்வாய் தற்பொழுது ரிஷப ராசியிலும் ரோகிணி நட்சத்திரம் பயணித்து வருகிறார். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார். தென் இந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்து கொண்டு ருசி பார்க்கின்றார். அருமையான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/7/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 9வது நாள், சர்வ ஏகாதேசி, கோவர்த்தன விரதம், திருமாலி சோலை, கல்லழக ராஜாங்க சேவை, சங்கரன் கோயில், கோமதி அம்மன் பூ பல்லக்கில் பவனி மழை பெய்ய வாய்ப்பு அதிதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. யோகம் சித்த யோகம், திதி ஏகாதசி மதியம் 1:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை 7:29 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் கார்த்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ப அந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு 12ஆம் வீட்டின் அவசியம். நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியிலும் கூட்டல் கழித்தல் என்று 2 செயல்கள் நடைபெறுகின்றன.
கூட்டல் கழித்தல் என்பதை நாம் வரவு செலவு என்று பொருள் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் தத்துவமே கூட்டல் கழித்தல் தான் உள்ளது. அதுபோல நமது அன்றாட பிரச்சனைக்கு வரவு செலவில் தான் உள்ளது. ஒரு ஜாதகத்திலே 11ஆம் வீடு வரவை தெரிவிப்பது, 12ஆம் வீடு செலவை தெரிவிப்பது. இந்த செலவுகள் எந்த வகையில் இருக்கும் என்பதை அறிய வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட நாம் செலவு செய்துதான் வருமானத்தை பெருக்க வேண்டும். நாம் முதலிலே செலவு செய்தால்தான் அடைய வேண்டியதை அடைய முடியும். பொருளை செலவு செய்து உழைப்பை பெற வேண்டும், அல்லது உழைப்பை அறிவையோ செலவு செய்ய வேண்டும். நம்மிடமிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டால் தான் வேறொன்று நம்மை அடைகிறது. விரயஸ்தானத்தின் முக்கிய நிலை பண செலவு மட்டுமின்றி பணத்தை இழப்பதும் தான். ஒரு சிலருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது தங்காது. அதற்கு காரணம் அவருடைய 12ஆம் வீட்டில் விரயஸ்தானம் ரகசியம்தான். நாம் ஈட்டிய பொருளாதாரம் அல்லது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எப்படி செலவாகும் என்பதை காணுமிடமே 12ஆம் இடம். அதுபோல ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் 12ஆம் வீட்டை பொறுத்துதான் செல்ல வேண்டும். மேலும் ஒருவருக்கு 12இல் ராகு இருந்தால் அவர் அந்த புத்தியில் அல்லது அந்த தசையில் வெளிநாடு செல்வார் என்பதை தெளிவாக அறியலாம். மேலும் 12ஆம் இடத்தினுடைய நிலை கொண்டு அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சிலர் தங்கள் சொத்தை தான தர்மம் எழுதி வைப்பார்கள், தர்ம ஸ்தாபனத்திற்கு எழுதி வைப்பார்கள். அப்படிப்பட்ட தகுதியை சூழ்நிலையும் 12ஆம் வீட்டை கொண்டே அறியலாம். பொதுவாக ஒருவர் ஈட்டிய பொருளை எந்த வழியில் செலவு செய்வார் என்பதை 12ஆம் அதிபதி காட்டிக் கொடுப்பார். மேலும் பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்யும் போது 12ஆம் அதிபதியை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அறியலாம். ஒருவர் எதற்கும் அஞ்சாமல் பாவம் செய்வார் என்றால் இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் காண 12ஆம் வீடு உதவும். எனவே திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது 12ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒருவர் போகும்போது இடறி விழுதல், மாடியில் இருந்து விழுதல், உயர்ந்த பதவியிலிருந்து இரக்கம் பெறுதல் போன்ற சகல விதமான விவரங்களை 12ஆம் இடத்தை கொண்டு 12ஆம் இடத்தின் அதிபதி தான். மேலும் நம் பல் சம்பந்தப்பட்ட விவரங்களை அறியலாம். மனைவியை இழப்பது, மனைவியின் சுகம் இவற்றை நிர்ணயம் செய்வது 12வது அதிபதியே. எனவே 12ஆம் அதிபதி நிலை எப்போதும் சாதகமாக இருந்திட இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். 12ஆம் வீட்டு தசை நடப்பவர்கள் நல்ல பலன் வேண்டுவோருக்கும் சனிக்கிழமை என்று நவகிரகத்தை வழிபட்டு வர வேண்டும். உள்ளூரில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரக சந்நிதியை வழிபட்டு கற்பூரம் ஏற்றி வந்தாலே தோஷம் விவரம் குறைந்து லாபங்கள் பெறும். நாளைய தினம் தாய் மாமனால் நலம் பெறுபவர் யார் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளை பற்றி காட்டுகின்ற ஸ்தானம், புத்திரஸ்தானம். மேலும் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம்முடைய அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம். இன்றைய நிலையிலே பெருமையை சேர்க்கும் பிள்ளை எந்த கிரகத்தினுடைய அமைவால் அமையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். லக்னத்தில் லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூடி இருக்க உங்கள் பிள்ளைகள் பெருமையை சேர்க்கின்ற வகையிலே இருப்பார்கள். லக்னாதிபதி 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி ஒருவர் பார்த்து கொண்டால் உங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகள் இருப்பார். குழந்தை இல்லாதது ஏன்? 5ஆம் அதிபர் புதன் வீடுகளான கன்னி மிதுனத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் அவ்வளவு சுலபமாய் ஏற்படுவது இல்லை. பஞ்ச மகாபாதங்களை செய்தவருக்கு பிதுர் தோஷம், மாத்தூர் தோஷம், குலதெய்வ சாபம் இதுவும் குழந்தைகளை தடுத்து பாக்கியம் இல்லாமல் அமைப்பை ஏற்படுத்தி விடும். ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை புதன் பார்க்க, பெண் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை அல்லது 5ஆம் இடத்தை இரு அதிபதிகளும் பார்க்க குழந்தை பிறப்பது. 9ஆம் அதிபர் அசுபர்களோடு கூடியிருந்தால் அசுபர்கள் 9ஆம் இடத்தை பார்த்தால் குழந்தை பிறப்பதில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருக்க குழந்தை பிறப்பது. 5, 7 அதிபதிகள் கூடி 6இல் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவதில்லை. 5ஆம் அதிபர் அசுபர்களோடு கூடி 7ஆம் வீட்டில் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை. இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சி நாளை முதல் இந்த 4 ராசிக்காரர்கள் தொழிலே வெற்றியும் பணமும் குவியும்.
ஜோதிடத்திலே கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படுபவர் யார் என்று பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாகும். இப்படிப்பட்ட செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சக ராசிகளினுடைய அதிபதி ஆகும். இந்த செவ்வாய் தற்பொழுது ரிஷப ராசியிலும் ரோகிணி நட்சத்திரம் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே இந்த செவ்வாய் ஜூலை 24ஆம் தேதி மிருக சீரிடம் நட்சத்திரத்துக்குள் நுழைய உள்ளார். இந்த நட்சத்திரத்திலே ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இருப்பார். இந்த மிருக சீரிட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். சொந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாய் செல்வது மிகவும் மங்களகரமானதாய் கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த நட்சத்திரமானது புதிய வாய்ப்புகளை, அச்சமின்மையும் குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாய் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் காணப்படும். அதில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். அதுவும் 4 ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் லாபத்தையும் பெற உள்ளனர். இப்பொழுது செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சியால் தொழில் வளர்ச்சி காணப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். முதலிலே மேஷம். செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமாய் இருக்கும். குறிப்பாக தொழில் ரீதியாக நல்ல பலனை பெறுவார். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தலைமை திறன்கள் மேம்படும். பல புதிய வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். புதிய வேலையை தொடங்க நினைத்தால் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே நல்ல லாபம் கிடைக்கும் என்று புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணி இடத்திலே நல்ல செய்திகள் பெறக்கூடும். சிலருக்கு நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். விருச்சகம். செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் மாணவர்கள் நல்ல வெற்றியை காண்பார். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் நல்ல பாராட்டை பெறுவார். வெளிநாடு செல்ல நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கனவு நினைவாகும். பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயங்கள். அடுத்தது மகரம். செவ்வாய் நட்சத்திர பெயர்த்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை கிடைக்கும். நீண்ட காலமாய் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பணிபுரிவர்களுக்கு சிறப்பான செயல்திறன் காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இதே பகுதியில் தான் ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. இந்த பகுதியில் தான் மாத பலனும் வெளிவருகிறது. சார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட பகுதியும் இதுதான். அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது அவர்கள் கவனம் சிதறாமல் ஒருமுக சிந்தனையோடு வாகனத்தை இயக்க வேண்டும்.
மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த அவர்கள் தொடர் நிலையிலே முருக பெருமானை வணங்க வேண்டும். மேலும் வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேலைகளை உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும், காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும், காதில் வாங்காதீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பண புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். திடீர் யோகம் கிட்டுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவதாக செலவு செய்வீர்கள். தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும். தாயின் உடல் நலத்திலே ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. செலவுகளை திட்டமிடுவதால் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்களில் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் திட்டமிடுதல் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரில் இருந்து வந்த செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லைகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரை எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லைகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் நிதானத்துடன் செயல்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பு. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவு. வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனசாட்சியின்படி செயல்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறை தீர்வு காண்பீர். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவு. வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனை முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வருவார்.
வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும். தைரியம் கூடுகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவா. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். தைரியம் கூடுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். முயற்சியால் முன்னேறுகின்றன. அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். தந்தை நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பி முயற்சியால் முன்னேறுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகம். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.